இன்னைக்கு நம்ம பேட்மேன் சூப்பர்மேன் வேர்ல்டு ஃபினிஷ்ட் அந்த காமிக்கோட இஷ்யூ 2 தான் பார்க்க போறோம். இஷ்யூ 1 பார்க்காம இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். இஷ்யூ 1ல சூப்பர்மேன் ரெட் கிரிப்டோனைட்டால பாதிக்கப்பட்டுருவாரு. இதனால மற்ற சூப்பர் ஹீரோஸ்லாம் சூப்பர்மேன் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவாங்க. அங்க டாக்டர் சூப்பர்மேன் உடம்புல இருக்க கிரிப்டோனைட்டை எடுக்கிறதுக்காக சூப்பர்மேனை சர்ஜரி பண்றதுக்காக அந்த டாக்டர் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எடுப்பாரு. அதோட இஷ்யூ 1 முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கிளப் ஸ்டீல்ஸ் அந்த டாக்டரும் சூப்பர்மேன் சூட்டை கட்டி ஹார்ட் சர்ஜரி பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இஷ்யூ 1ல மான்ஸ்டர் மாதிரி உள்ள ஒருத்தன் சூப்பர்மேன் நெஞ்சில ரெட் கிரிப்டோனைட்டை வச்சு குத்திடுவான். இதனால அவரோட ஹார்ட் வழியா பிளட் ரேடியேஷன் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். கிரிப்டோனைட்ல இருந்து வர ரேடியேஷன் சூப்பர்மேன் உடம்புல இருக்க பவர்ஸை உறிஞ்சி எடுத்துரும். அது அவர் உடம்புல இருக்கிறதுனால சூப்பர்மேன் பவர்ஸ் எல்லாம் இழந்து நார்மல் ஹியூமன் லெவலுக்கு மாறிடுவார். அவர் உடம்புல இருக்க கிரிப்டோனைட்டை எடுக்கிறதுக்காக தான் சூப்பர்மேனுக்கு சர்ஜரியே பண்றாங்க. சூப்பர்மேன் தான் பவர்ஸ் எல்லாம் இழந்து நார்மல் ஹியூமன் லெவலுக்கு மாறிட்டார்ல. அதனால ஒரு கத்தி எடுத்து சூப்பர்மேன் தோலை வெட்டி அவரோட ஹார்ட்டை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அவரோட ஹார்ட்டை பார்த்ததும் அந்த டாக்டர் சூப்பர்மேன் ஹார்ட்ல கிரிப்டோனைட்னால எந்த டேமேஜும் ஆன மாதிரி தெரியலன்னு சொல்றாரு. அவங்க சர்ஜரி பண்ற ரூமுக்கு வெளியே பேட்மேன், ராபின், ரிட்டா, மூணு பேரும் பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த டாக்டர் கத்த ஆரம்பிக்கிறாரு. லாரி டெய்னர் அங்க வந்து என்னாச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த டாக்டர் நாங்க தப்பு பண்ணிட்டோம். சூப்பர்மேன் பிளட்ல கிரிப்டோனைட் வேகமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர்மேன் 1-2 நிமிஷம் தான் உயிரோட இருப்பார் அப்படின்னு சூப்பர்மேனுக்கு என்னாச்சுங்கிற ஒரு பயத்துல சத்தமா சொல்றாரு. வெளியே இருந்த பேட்மேனும் ராபினும் சத்தம் கேட்டு உள்ள வந்துடுறாங்க. அப்ப லாரி டெய்னர் அவரோட ஸ்பிரிட்டை சூப்பர்மேன் உடம்புக்குள்ள போக விட்டு சூப்பர்மேன் பிளட்ல கிரிப்டோனைட் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்க அவர் ஸ்பிரிட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு. இப்ப சூப்பர்மேன் வலி தாங்க முடியாம கத்த ஆரம்பிக்கிறார். அப்ப பேட்மேன் சூப்பர்மேன் நெஞ்சில கை வச்சு உன்னால முடியும் திரும்பி வா கால அப்படின்னு சொல்றாரு. அப்ப பேட்மேன் அவரும் சூப்பர்மேனும் டூம்ஸ்டே கூட சண்டை போட்டதை நினைச்சு பாக்குறாரு. அப்ப லாரி டெய்னர் அவரோட ஸ்பிரிட்டை சூப்பர்மேன் உடம்புக்குள்ள போக விடுறதை நிறுத்திடுறாரு. சூப்பர்மேன் நார்மல் ஆயிட்டு என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. சூப்பர்மேன் நார்மல் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் நான் கொஞ்சம் வரதுக்கு முன்னாடி ஒரு பைத்தியக்காரனை பார்த்தேன்னு சொல்றாரு. அப்ப பேட்மேன் அங்க இருந்து ஒரு கத்தி எடுத்து இது சாங் வம்சத்தை சேர்ந்த ஒரு வாள், இது ஷாங் இடத்தை சேர்ந்த வாள் மாதிரி இருக்குன்னு பேட்மேன் அந்த டாக்டர் கிட்ட கேட்கிறாரு. அந்த டாக்டர் இது 1600 வருஷத்துக்கு மேல பழமையானதுன்னு சொல்றாரு. பேட்மேன் அந்த வாளை பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க நெசா புராண கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த புராண கதையிலோட உண்மையை என் டீம் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றாரு. ரிட்டாஃபர், லாரி டெய்னர், கிளிஃப் டீல்ஸ் 3 பேரும் அந்த புராண கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த வாள் ஃபர்ஸ்ட் நெசாவுக்கு சொந்தமானது. சீனாவில் சக்தி வாய்ந்த போர் வீரனா இருக்க லீ ஜெங்கின்ஸின் அவரோட பையனான நெசா ஒரு போர்ல இறந்துறாரு. அவரோட பையன் இறந்ததை தாங்கிக்க முடியாம திரும்பி அவரை உயிரோட கொண்டு வரணும்னு லட்சக்கணக்கில் மந்திரவாதிகளை துன்புறுத்தி கொண்டாரு. அப்படியே நாட்களும் போக ஆரம்பிக்குது. அவருக்கு வயசாயிடுது. எவ்வளவு வயசானாலும் அவரோட மகனை திருப்பி உயிரோட கொண்டு வரணுங்கிற ஆசையை அவரை கைவிடவே இல்லை. கடைசியா ஒரு மந்திரவாதி அவருக்கு கருணை காட்டி அவரோட பையன் திரும்பி உயிரோட வர்றதுக்கான அமுத மாதிரி உள்ள ஒண்ணு செஞ்சு கொடுக்குறாரு. லீ ஜெங்கின்ஸி அந்த அமுதத்தை எடுத்து அவர் இறந்து போன பையனோட கலரையை திறந்து அந்த அமுதத்தை அவர் மேல ஊத்துறாரு. அவருக்கு உயிர் வந்துடுது. ஆனா லீ ஜெங்கின்ஸி அவரோட பையன் திரும்பி உயிரோட வரதுக்காக லட்சக்கணக்கில் மந்திரவாதிகளை கொண்டு குவிச்சாரு. அதுக்கான பாவமா என்னன்னு தெரியல. அவரோட பையனுக்கு உயிர் வந்ததும் ராட்சசன் மாதிரி நடந்துகிட்டு அவருக்கு உயிர் கொடுத்து அவரோட அப்பாவோட தலையை வெட்டிடுறாரு. அதுக்கப்புறம் நெசா காரணமே இல்லாம ஆயிரக்கணக்கான பேருக்கு மேல கொண்டு குவிச்சாரு. நெசாக்கு இந்த உலகத்தை ஆளணுங்கிற ஆசை வந்துச்சு. அதனால மாய ஆயுதங்களால அலங்கரிக்கப்பட்ட மாயாதத்தை போட்டுக்கிட்டு உலகத்தை ஆள்றதுக்கு புறப்பட்டார். அவரை எதிர்க்கிற எதிரிகளை அவருக்கு தெரிஞ்ச கொடூர முறைகளால குழம்பினாரு. அப்ப சூப்பர்மேன் அப்பேற்பட்ட ஒருத்தனை இந்த உலகத்தை ஆள விடாம தடுத்தது எதுன்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த டாக்டர் அதை நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு வரைபடம் ஒண்ணு காட்டுறாரு. நெஜாவை எதிர்த்து மாயாஜால வீரர்களும் அவங்களோட தெய்வங்களும் சண்டை போட்டு நெஜாவை கொல்ல முடியாம சிறப்பிடிச்சிட்டாங்கன்னு சொல்றாரு. பேட்மேன் எங்க எப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த டாக்டர் இது யாருக்கும் தெரியாது, எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த டெவில் நெசா சிறையில இருந்து தப்பிச்சிருச்சு, இல்லைன்னா யாரோ அதை தப்பிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. அதுக்கு பேட்மேன் நாங்க என்ன மோசமான நிலைமையில தான் இருக்கோம்னு சொல்றாரு. அதுக்கு சூப்பர்மேன் எப்படி இருந்தாலும் நம்ம எதிரியை நம்ம கிட்ட யாரோ வர வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. அது யாருன்னு நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் எல்லாரையும் சிசிடிவி ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க இவங்க இருக்க சிட்டில ஒரு மந்திரவாதி வந்துட்டதையும் சென்ட்ரல் சிட்டில ஃபிளாஷ் சண்டை போட்டுட்டு இருக்கதையும் அது மாதிரி ஒன்று ஒரு இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்கதை அந்த சிசிடிவில பாக்குறாங்க. பேட்மேன் அந்த டாக்டர் கிட்ட இந்த சிசிடிவி மூலம் சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் உழவு பாக்குறீங்களான்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த டாக்டர் ஏதாவது தப்பு நடக்குதுன்னு தான் கண்காணிக்கிறேன், வேற எதுவும் இல்லைன்னு சொல்றாரு. இதை பத்தி அப்புறம் பேசுவோம், இப்போதைக்கு தனித்தனியா பிரிஞ்சு போயிடுவோம்னு பேட்மேன் சொல்லிட்டு ராபின் கிட்ட நீ ஜே வீட்டுக்கு போய் அவங்க எப்படி நஜாவை தோற்கடிச்சாங்கன்னு நீ கத்துக்கிட்டு வான்னு சொல்றாரு. அதுக்கு ராபின் பேட் டைம் டிராவல் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. திடீர்னு அங்க சூப்பர்களை வந்துடுறாங்க. சூப்பர்மேன் ராபினுக்கு துணையா தான் சூப்பர்களை கூப்பிட்டேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சூப்பர்களை அங்க இருந்து ராபினை தூக்கிட்டு நிஜாவோட கத்தி எடுத்துட்டு ஜே வீட்டை தேடி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சூப்பர்மேனும் பேட்மேனும் அந்த சிசிடிவில ஒரு மந்திரவாதி இவங்க இருக்க சிட்டிக்குள்ள வந்ததை பார்த்துட்டு அவனை தேடி கிளம்புறாங்க. அந்த மந்திரவாதி ஒரு சின்ன பையனை துரத்தி போயிட்டு இருக்கான். அது வேற யாரும் நம்ம பில்லி பேட்சன். சூப்பர்மேனும் பேட்மேனும் அங்க வந்துடுறாங்க. சூப்பர்மேன் பில்லியை தூக்கிட்டு அங்க இருந்து பறந்துடுறாரு. பேட்மேன் போய் அந்த மந்திரவாதி வாயில உதஞ்சிடுறாரு. அப்ப அந்த மந்திரவாதி அவன் பவர் யூஸ் பண்ணி சூப்பர்மேனையும் பேட்மேனையும் பிடிச்சிடறான். சூப்பர்மேன் அவனை பார்த்து ஊத்துறாரு. இதை பார்த்ததும் அவன் சூப்பர்மேனை பார்த்து நக்கலா சிரிக்கிறான். சூப்பர்மேன் ஊத்துனதுல மசில் கிராம் சாலை கீழே விழுந்துடுறான். அவன் கீழே விழுந்ததும் சூப்பர்மேன் பேட்மேன் கிட்ட நான் இவனை பாத்துக்கிறேன், நீங்க பில்லியை பாத்துக்கிறீங்கன்னு சொல்றாரு. அதோட கட் பண்ணி ராபினையும் சூப்பர்களையும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் ஜே வீட்டை தேடி எல்ஸ்வேர்ன்ற ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு வந்ததும் அங்க இருக்கவங்க ராபின் கையில நெஜாவோட வாள் இருக்கதை பார்த்துட்டு நெஜா தான் அவங்களை இங்க அனுப்புனாருன்னு நினைச்சிட்டு சூப்பர்களையும் ராபினையும் அங்க இருக்கவங்க தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ராபின் அவங்க கிட்ட நாங்க உங்களை தாக்குறதுக்காக இங்க வரலன்னு சொல்றாரு. அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தவங்க கிட்ட நெஜாவோட வாள் இருக்கு, யாரை ஏமாத்த பாக்குறீங்கன்னு சொல்றான். அங்க அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு மந்திரவாதி வந்துடுறாரு. அதோட கட் பண்ணி சூப்பர்மேன் பேட்மேன் பில்லியை தான் காட்டுறாங்க. சூப்பர்மேன் அந்த மந்திரவாதியை பிடிச்சு உன்னை யாரு இங்க அனுப்புனதுன்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த மந்திரவாதி சூப்பர்மேனை பார்த்து பயந்துட்டு அவன் பவரை யூஸ் பண்ணி 3 பேரையும் எல்லுக்குள்ள மாட்டி விட்டுறான். அதாவது நரகத்தில் தள்ளி விட்டுறான். அங்க இருக்க மோசமான சாபங்கள்லாம் இவங்களை பார்த்துட்டு இவங்க கிட்ட வருது. அதோட இஷ்யூ 2 முடியுது. நரகத்துல இருந்து இவங்க தப்பிப்பாங்களா இல்லையா, சூப்பர்களுக்கு ராபினுக்கு என்னாச்சு அப்படிங்கறத அடுத்த இஷ்யூல பார்க்கலாம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.